ஹாய் ஹலோ மக்களே, ஹவு டு சூஸ் பர்ஃபெக்ட் ரன்னிங் அண்ட் ஜாக்கிங் ஷூ, ஸ்போர்ட்ஸ் ஷூ அந்த நான் எப்படி சூஸ் பண்ணுறதுன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது இல்லாமல் கம்மி விலைக்கு ஷூ சொல்லுங்கள். ரெண்டாவது எனக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குது, ஐஆர்சி இருக்குது, மலிவான விலைக்கு கிடைக்குமா, நிறைய கேள்விகள் ஷூவை பற்றி அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கிற பயோமெக்கானிக் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, நம்ம ஒரு தங்கச்சிக்கிட்ட இருந்து ஒரு சில நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அவங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. குயிக்காக அந்த பாயிண்ட் சொல்கிறேன். ரொம்பவே எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஒரு பக்கம் இருந்தாலும் பயோமெக்கானிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு ஷூவை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷூவோட சைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஷூவோட சைஸ் இல்லை, உங்களுடைய கால் சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவன் சைஸ் தான் என் சைஸும் இருக்கும், என் பையன் அந்த மாதிரி தான் இருப்பான், அப்படிலாம் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஷூ வந்து ஆன்லைனில் சூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு தப்பு. ஸ்ட்ரைட்டாக கடைக்கு கூட்டு போனீங்கன்னா மெஷர்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க, அழகாக அந்த இதெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து 7.5 to 8 ஒரு சில ஷூவில் வேரி ஆகும். யூஎஸ் யூகே சைஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா செருப்பு ஒரு சைஸ் வரணும், ஷூ ஒரு சைஸ் வரும். ஏன்னா டோட்டலாகவே கம்ஃபர்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சைஸை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஷூ கடைக்கு போயிட்டு. ஓகே, சைஸை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஷூவை வாங்கும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். போட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஃபிட்டு கிடைக்கணும். ஓகே, முன்னாடி கொஞ்சம் லூஸாக இருக்குது, பின்னாடி எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு நல்லா இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும். ஒரு பெர்ஃபார்மன்ஸே வேஸ்ட் ஆகிடும், சிம்பிளாக சொல்லணும். ஸோ அதனால் அந்த ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கணும். ரொம்ப வெயிட்டாக வாங்கக்கூடாது, இது ரொம்ப லேசியாக தான் இருக்கும். ரொம்ப வெயிட்டாக வாங்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக வாங்கக்கூடாது. ஸோ அதை ஃபஸ்ட் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஷூவை சூஸ் பண்ணதில். ரெண்டாவது பாயிண்ட் என்ன போட்டிருங்க அப்படின்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஷூ. நீங்கள் கடைக்கு போனால் தான் இந்த ஷூவை மடக்கிலாம் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஓகே, நல்லா இருக்கா, 4500 வாங்கின ஆஃபரில் 12,000 ஷூவை அடிடாஸ் ஷோரூம் அவுட்லெட்டில் வாங்கினேன். இந்த ஷூ வந்து அடிடாஸ். ஓகே, ஆல்ஃபா V1 நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி நல்லா மூடி கீடி நான் பார்த்து வாங்கினேன். ஏன்னா எப்போவுமே நான் வந்து ஷூ வாங்கும்போது ஷோரூமுக்கு போயிடுவேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, சைடில் போட்டு காட்டுற மாதிரி. போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவேன், நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஓகே சூப்பர், ஃப்ளெக்சிபிலிட்டி செக் பண்ணும். ஏன்னா அப்புறம் லைக் வந்து ரொம்ப ஹார்டாக வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ரன் பண்ண முடியாது. அதான் அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வெதர் த ஷூ இஸ் ஃப்ளெக்சிபிள் டு ரீஜன். அதாவது இங்கே டோல்லேருந்து இது வரைக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் ஓடும் போது. ஏன்னா நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க மூவ்மெண்ட் பேஸ்டாக இருக்கவங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங்க்கெலாம் வந்து ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கணும். ஒரு சில ஷூஸ்லாம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். ஓகே, தேவைப்படும். ஏன்னா கிரிப்புக்கு வேறு. டோட்டலாக ஸ்போர்ட்ஸ் வேரியேட்டு நான் பேச வரேன், ஷூ எப்படி சூஸ் பண்ணணும்னு பேச வரேன். ஓகே, ரன்னிங், ஜாக்கிங், ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வாக்கிங், ஜாக்கிங், அதாவது வார்ம் அப்லாம் பண்ணுறதுக்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷூ தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி நான் பேசுகிறேன். ரெண்டாவது உங்கள் கோச் கிட்ட சஜஷன். இப்போ வந்து அத்லெட்னா ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபுட்பாலர்னா பூட் யூஸ் பண்ணுவோம், பாக்ஸர்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிங் ஷூ ஒரு ஷூ போடுவோம், அப்புறம் மேட்ச் ஷூன்னு சொல்லி கபடியில் இருக்கவங்க போடுவாங்க, வாலிபால் ஷூ டிஃப்ரெண்ட், பேஸ்கெட் பால் ஷூ டிஃப்ரெண்ட். எல்லா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கும் டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அதை பற்றி பேச வரல, அதோட ஃப்ளெக்சிபிள் டோட்டலாக வேறு, அது உங்களுக்கே அந்த நாலேஜ் வந்துடும் நீங்கள் உங்கள் கோச் கிட்ட கேட்கும் போது. பட் தே ஆர் ஹெல்பிங் டு யூ அவுட் டு கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃப்ளெக்சிபிள் ஆஃப் சைஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சைஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது கம்ஃபர்ட்லாம் இருக்கணும்னா நீங்கள் போய் போட்டு பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆஃப் ஷூ தெரிஞ்சுக்கணும். மூணாவது வென்டிலேஷன் ஆஃப் த ஷூ. அதாவது உங்கள் ஷூ வாங்கும் போதே ஏசியும் சேர்ந்து வாங்கிக்கணும். காமெடி பண்ணுறேன். லைக் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹோல்லாம் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக கிட்ட காட்டுற ஜூம் பண்ணி, இதில் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் காற்று உள்ளே போகும். ஓகே, ஃபுல்லாக மறைச்சி வாங்கினா உள்ளே வேர்க்கும், ஒரு வென்டிலேஷன் இருக்காது, கொப்பலாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடக்கும். ஓகே, எனக்கு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஷூவை தப்பான நானும் வாங்கியிருக்கேன். ரெண்டாவது மட்டமான ஷூவும் வாங்கியிருக்கேன். ரெண்டாவது வந்து இந்த ஏர் கண்டிஷனுக்கு பதிலாக நம்ம ஷூவே ஓட்டையாக தான் இருக்கும், ஓட்டையாக ஷூ தான் போடும். அது ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷன்லாம் போட்டிருக்கோம். பட் ஒரு குடும்ப வருமான நிலை காரணத்தினால நாங்கள் அந்த மாதிரி ஷூ, கடவுள் இன்னைக்கு பிளஸ்ஸிங்காக வச்சிருக்காரு. ஸோ அதனால நல்ல ஷூ வச்சிருக்கோம். ஒரு காலத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த மாதிரி ஒரு கஷ்ட நிலைமையில் இருந்தீங்கன்னா கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கும் நல்ல பிளஸ்ஸிங்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ நான் அதை பற்றி பேச வரல. வென்டிலேஷனாக இருக்கணும். ரெண்டாவது கொஞ்சம் அப்போ தான் அந்த ப்ரீத்தனிங்காக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா ப்ரீத்தனிங், ஏர் ஃப்ளோ போயிட்டு வந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து 4th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஷனிங். அதாவது இப்போது அப்படி வச்சா ஜம்ப் பார்த்துருப்பீங்க, இப்படி வச்சு அது விட்டா அது போய் அப்படி விச்சுன்னு போய் வெளியே அந்த அளவுக்கு இருக்கணும். அது எப்போ கிடைக்கும்? போய் போட்டு பார்த்தா தான் கிடைக்கும். நிறைய பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது செட் ஆகல, ஹார்டாக இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஷூவை போய் போட்டு பார்த்து லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி யூஸ்வலாக நான் போய் போட்டு பார்த்து மூவ்மெண்ட்லாம் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் அவங்க ரம்பி வாங்க மாட்டேன், வாங்க அங்கே இருங்க நான் போட்டு பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டு பார்த்து மூவ் பண்ணி நிறைய விஷயங்கள். எல்லா ஷூவும் இது வரைக்குமே
விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சாக நம்ம போகிறோம், நம்மளோட லைஃப்பில் நம்மளோட ஃபிட்னஸ் கோச்சாக இருக்க போகிறோம் போது நான் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் நானும் போயிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், கடையில் சும்மா போய் அப்படியே எடுத்து போட்டு கூட பார்க்காம அப்படியே வாங்கிட்டுலாம் வந்துடுவேன். பட் இப்போ அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் போய் போட்டு பார்த்து வாங்குறது ரொம்பவே ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 4 வந்து குஷனிங் செக் பண்ணி வாங்குங்க. அதான் ஓகே, ஜம்ப் பண்ணும்போது ரீபவுண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, தண்ணியில் காலை வச்சுட்டு, ஸோ அந்த பேப்பர் மேலே காலை வச்சுட்டு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல்லு பாதமும் அதில் இருந்தால் உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு, நீங்களே வலிக்குதுனால தப்பான ஷூ தப்பான ரன்னிங் டெக்னிக்கில் ஓடினா கூட வலிக்கலாம், ஃப்ளாட் ஃபுட் இருந்திருக்காது. எனக்கு ஃப்ளாட் ஃபுட்னா நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. ஸோ அதை பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த பிளேஸ் ஆகிருந்தது வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீட்டு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட்டுன்னு தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட்டுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க. அதாவது ஃபுட் ஆர்ச்சஸ் கொலாப்ஸ்ட் அண்ட் தென் ஃபுல்லாகவே அது டச் ஆகிருந்ததுன்னா கோ ஃபார் ஸ்டெபிலிட்டி ஷூ. ஸ்டெபிலிட்டி ஷூ அதாவது நீங்கள் ஷோரூம் போனீங்களே அவங்களே உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டெபிலிட்டி ஷூ வாங்கலாம், இல்லைனா ஆர்ச் சப்போர்ட்டட் ஷூ வாங்கலாம். பட் தென் வில் பி லெஸ் ஆப்ஷன், தே யூ கேன் ஆட் ஆர்ச் சப்போர்ட்டட் ஜெல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி ஆர்ச் சப்போர்ட்டட் ஜெல்ஸ் எல்லாம் கூட அவங்க சஜெக்ட் பண்ணாங்க. அதாவது இன்சோல்ஸில் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம், உங்களுடைய ஷூவில், அது நீங்கள் வச்சுருக்க நார்மல் ஷூஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து ஐ ஆர்ச். ஓகே, அது எப்படின்னா அதே பேப்பரில் உங்களுடைய முழு பாதம், அதாவது டோவும் ஹீலும் மட்டும் போட்டிருக்கும், நடுவில் எந்த ஒரு கேப்புமே வரலன்னா உங்களுக்கு ஐ ஆர்ச் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதுதான் சிம்பிள் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது. ஓகே, நீங்கள் ஃப்ளாட் ஃபுட்டா இல்லை ஐ ஆர்ச்சா அப்படின்றது. ஒரு சில வலி, அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், ரன்னிங் ஜாக்கிங்லாம் வந்துச்சுன்னா இதுதான் விஷயமே. த ஆர்ச் இஸ் ஷோ ஹாலோ அண்ட் தென் ரீச் இட் கோ ஃபார் நியூட்ரல் ஷூ. நியூட்ரல் ஷூக்கு ஒரு நியூட்ரலான ஒரு ஷூக்கு ஃபஸ்ட்டு போக சொல்கிறாங்க. இல்லை நார்மல் ஷூவை ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கோ ஹெட்ன்றாங்க. If not, you can add lateral supported insoles in your normal shoe. நார்மல் ஷூவில் உங்களுக்கு கொஞ்சம் எதுனா பெயின்னா lateral supported insoles இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷோரூமில் கேட்டிங்கனால they will suggest. ஓகே, ஒரு நல்ல ஷோரூம், அதாவது நைக்கு, ரீபக்கு, அடிடாஸ் இல்லை அவுட்லெட் ஷோரூம் போனாலே தே ஹாவ் சம் நாலேஜ் அபவுட் ஷூஸ். ஓகேவா, அந்த மாதிரி இடத்துக்கு போங்க. ஏன்னா இது வாழ்க்கை. என்னடா வாழ்க்கைன்னா நம்ம உடம்புக்கு போகிற சும்மா நார்மலாக ட்ரெஸ்ஸு கிழிஞ்சா போய் தச்சிக்கலாம், மாற்றிக்கலாம். பட் ஷூலாம் வந்து லைக் நீங்கள் ஓட போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணக்கூடிய விஷயம். அதனால் ப்ளீஸ் நல்ல ஷூவாக சூஸ் பண்ண. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல, என்னோட ராங் செலெக்ஷன் ஷூனால என்னோட கெரியரே போச்சு. ஓகேவா, நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கலன்னா கோச் மாதிரி ஷூ செலெக்ஷன் நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணாலே நான் ஷூவை பற்றி போட்ட எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துடும், நீங்கள் அதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு நம்ம நாலேஜை வளர்த்துக்குவோம். ஓகே, உங்களோட ஷூவை செலக்ட் பண்ணுறதுக்கு இதுதான். நான் அந்த வீடியோவில் வந்து லோ பட்ஜெட்லாம் ஷூவே வாங்காதீங்க. ஓகேவா, அப்படின்னு தான் உங்களுடைய கெரியரே வேணாம். நான்லாம் ஓடவே கூடாது ஆசை இருந்ததுன்னா நானும் அந்த மாதிரிலாம் கெட்டு போயிட்டேன். பட் நீங்கள் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். மினிமல் 1500 அதுக்கு மேலே உங்கள்கிட்ட காசு இருந்தால் வாங்கிக்கோங்க. 1500 கீழே வாங்காதீங்க ஷூவே. ஓகேவா, அதான் நான் டெக்காத்லானில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். டெக்காத்லானில் நல்ல ஷூ அது வாங்குங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே கிழிஞ்சுன்னா திரும்ப போய் மாற்றினாலும் மாற்றி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஷூஸ்லாம் கூட கம்மி விலைக்கு விற்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக். ஓகே, உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கன்னா டெக்காத்லான் ஷோரூம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும், அப்படி இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு செட் ஆகலாம் ரிட்டர்ன் போடுங்க. அது கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும், பட் நீங்கள் அந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நான் என்ன செலக்ட் பண்ணுவேன்னா ஷோரூமுக்கு போய் போட்டு பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. வில் கேட்ச் அப் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். ஃபைனலி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற நம்ம தம்பி தங்கச்சி அவங்க கொடுத்த இந்த ஷார்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிடலாம். அவங்க பேர் வந்து லத்தீஷ் அண்ட் தென் ஹரிணி சம்திங் ஏதோ நேம், அந்த பாப்பாவோட நேம் மறந்துட்டேன். லைக் அந்த 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சூப்பர் கூல் நோட்ஸ். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வேறு எதனா பயோமெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலி கோச் மாதிரி ஃபெட் தமிழா கூல். லவ் யூ.